கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 1வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:11. ஜெபத்துடன் இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இயேசு ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசனாம் பிரசனாம் தேவ பிரசனாம், ஆகா பிரசனாம் பிரசனாம் தேவ பிரசனாம். உலகமெல்லாம் அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். ஓபரா ரிபரா ரீகரகாரரா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அன்பு ஒன்றே போதுமையா, அன்பு ஒன்றே போதுமையா. பிரசனாம் பிரசனாம் தேவ பிரசனாம். என்னாம் அமாய் அறியணுமே, என்னாம் அமாய் அறியணுமே, என்னாம் கிட்டி சேரணுமே, என்னாம் கிட்டி சேரணுமே. ரப்பரா ரிப்பரா ராபரிபாரரா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. ரிப்பரா ரிப்பரா ரூபரபாரரா. துதிகளிலே வாழ்பவரே, துதிகளிலே வாழ்பவரே, துணையாளரே என் மனவாளனே, துணையாளரே என் மனவாளனே. அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. பப்பரா ரிப்பரா பீகரகாரரா. சகாயம் செய்யும் கேடகமே, சகாயம் செய்யும் கேடகமே, மகிமை நிறை பாட்டயமே, மகிமை நிறை பாட்டயமே. ரிப்புரா ரிப்பரா ரீகரகாரரா. சீர்படுத்தம் சீஸ்ரிகரே, சீர்படுத்தம் சீஸ்ரிகரே, ஸ்திரப்படுத்தம் துணையாளரே, ஸ்திரப்படுத்தம் துணையாளரே. ரகவா ரிகவா ராக்கரிகாரரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்மதி அம்மா பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 1வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய இருதயம், ஒரு உடைந்த இருதயத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்கிறார். பலிகளின் திரள். அவங்க நினைக்கிறாங்க நிறைய பலி செலுத்தினா ஆண்டவர் சந்தோஷப்பட்டு. ஆட்டுக்கடாக்கள் தகன பலியும் கொளுத்த மிருகங்களின் தினமும் எனக்கு அரோசமா இருக்குது. அரோசம்னா எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாசனை பிடிக்காது. என் மக டீனா இருக்கா, அவளுக்கு நம்ம நல்லா அழகான ஒரு பத்தி வச்சானா தூக்கி அங்க வச்சுட்டு வந்துடும். எனக்கு வாடகை இருக்கு. எனக்கே என் மனைவி ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு அது ஆரோஷமா இருக்குது. காளைகள் ஆட்டுக்குட்டி கடாக்களுடைய ரத்தங்கள் எனக்கு பிரியமில்லை. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கறது பலி, உங்கள் பலிகள். இந்த பலிகள்ங்கிற ஒரு கான்செப்டை தான் நீங்க பார்க்க போறோம். பலிகள்ங்கிறதுக்கு
இங்கிலீஷ் வார்த்தை சாக்ரிஃபைஸ். SACRIFICE, சாக்ரிஃபைஸ். இது பலி. இந்த பலிக்கு ஒரு எபிரேய வார்த்தை துஷியா. துஷியா சொல்லுங்க. துஷியா. THUSIA. துஷியா. இதுக்கு சரியான ஒரு இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னா ஆக்ட் ஆஃப் ஆஃபரிங். ஆக்ட் ஆஃப் ஆஃபரிங். ஆஃபரிங்கிறது காணிக்கை. இந்த காணிக்கை நம்ம பலி செலுத்துறது மூலமாக ஆக்ட் ஆஃப் ஆஃபரிங். இந்த ஆஃபரிங்கிறத ஆண்டவர் யார் மூலமா சொன்னார் அப்படின்னா மோசே மூலமாக இதை நமக்கு வெளிப்படுத்தினார். மோசே தான் என்ன செய்யறாரு, ஒரு பலி செலுத்த வர்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றாரு. முதல்ல மோசேக்கு ஆண்டவர் எப்படி சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லேவியராகமம் 1வது அதிகாரம் முழுவதும் சாக்ரிஃபைஸ். லேவியராகமம் 1வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது 2வது இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னென்றால் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்த ஆக்ட் ஆஃப் ஆஃபரிங். எனக்கு பயங்கர சந்தோஷம். நான் என் ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்யணும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்திருக்கிறார், என் தேசத்தை என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்தார். மாட்டு மந்தை, ஆட்டு மந்தை, ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி தெரிந்தெடுத்து. இந்த தெரிந்தெடுக்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. சோசன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கொடுங்க. இது நமக்கு அப்ளை ஆகுங்க. சோசன் நமக்கு. அதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் அதை பலி செலுத்தவன். அவன் செலுத்தும் மாட்டு மந்தையில் எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அது பழுதற்ற ஒரு காளையை செலுத்தும். பழுதற்ற. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக. இந்த லேவியராகமம் முழுவதும் பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். ஆக்ட் ஆஃப் ஆஃபரிங், ரைட். அதை பழுதற்ற ஒரு காளையை செலுத்துறாங்க. கர்த்தருடைய சந்நிதியிலே அதை அங்கீகரிக்கும்படி அது அங்கீகரிக்கப்படணும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு எப்படி தெரியும்னா அந்த ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால பார்த்தோம். அதை பார்க்கும்போது நம்மளை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், இந்த ஊழியத்தை அங்கீகரிக்கிறார். இன்னைக்கு நான் என் மனைவிட்ட பேசுறேன். அவ கண்டுக்கிட்டே மாட்டான் நான் என்ன சொல்றேங்கிறத. இன்னைக்குதான் அவளுக்கு சில காரியங்கள் சொல்லி கொடுப்பேன். ஏமா எப்ரியர் மொழி உங்களுக்கு தெரியாத, நீங்க எப்படிங்க எல்லாம் சொல்லி தெரிஞ்சு என்கிட்ட கேட்டா அப்ப நான் விளக்கமா சொல்லுவேன். இப்ப தேசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நீங்களா பார்த்துருக்காங்க, நான் வச்சுக்கேன். தேசம் அப்படின்னா ஒரு கடல் கரையை விட்டு தூரமா அந்த ஒட்டி இருக்கிறதுக்கு நம்ம சொல்றோம் சீஷோர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். அதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை இருக்கு. மலை பிரதேசம், அதுக்கு ஒரு வார்த்தை. இப்படி வித்தியாசமான வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை சொல்லி பைபிள் அது எங்க இருக்குன்னு சொல்லி நான் சொல்லுவேன். பரவாயில்லன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், அங்கீகரிச்சுட்டோம். நம்ம இதுக்காக நான் சொல்றேன் உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு சில காரியங்களை கொடுக்கிறார். அதை நம்ம கிராஸ் பண்ணிக்கணும். சரி, அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். அது பழுதற்ற ஒரு காளையாக இருக்கணும். இந்த பழுதற்ற கலியாக செலுத்தப்படாதான் நம்ம பஸ்கா அப்படின்னு பார்க்கிறோம். அந்த பஸ்காங்கிற ஒரு பலி மூலமாக ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தேசத்திற்கே ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தார். அந்த பஸ்காங்கிற பலி மூலமாக ஆண்டவர் செய்யாது ஒரு விடுதலை கொடுக்கிறார். அந்த பழுதற்ற பலி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆஃபரிங். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 3 ஒவ்வொருவனும் ஒரு ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளணும், செலக்ட் பண்ணணும். இந்த ஆடு தான் பலியாகணும். அது என்னது எப்படின்னு கேட்டீங்க 5வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆண், பழுதற்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கணும். சரி, இதெல்லாம் நம்ம பல முறை தியானிச்சு ஜஸ்ட் உங்களை கனெக்ட் பண்ணி காமிச்சிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு பார்த்து சொன்னேன் துஷியா அப்படின்னு சொன்னேன். இந்த துஷியாங்கிறது மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. சரி, இது என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லேவியராகமம் 10வது அதிகாரம் 12வது வசனம். 10:12 மோசே ஆரோனையும் மீதியா இருந்த மீதியான கிடையாது, மீதியான ரமனன் அவன் குமாரன் எலியாசார் இத்மாரை நோக்கி நீங்கள் கர்த்தருடைய தகன பலியில் மீதியான போஜன பலி எடுத்து. அப்ப ஒரு ஆடு இருக்குன்னா ஒரு பாதியை கட் பண்ணி கிளீன் பண்ணி
அதில் இருக்க அந்த குடல் குண்டிக்காய் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு இதை கர்த்தருக்கு தகனபலியாக ஒரு போர்ஷனை அனுப்பிடும். அது அவர் நுகர்ந்து பார்க்கிறார், இந்த பாவத்தை மன்னிக்கிறார். அடுத்த போர்ஷன் அவங்க புசிக்கணும். பூஜை எடுத்து பலிபீடத்தை பலிபீட தந்தையே, பலிபீடத்தில் ஒன்று பலி செலுத்தப்பட மீதி புளிப்பில்லாத புசிங்கள், அது மகா பரிசுத்தமானது. அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசிங்கள். இங்கதான் நீ சாப்பிடணும், எல்லாருக்கும் போய் சாப்பிட முடியாது. அது கர்த்தருடைய தகன பலிகளில் உங்களுக்கு உங்கள் குமாரருக்கு ஏற்றப்பட்டிருக்கு. இது கட்டளை கட்டிருக்கு. இது அசைவாட்டம் மார்க்கண்டம் இதெல்லாம் நம்ம போயிட்டு தான் நீங்க உட்காந்து வாசி பாருங்க, இதெல்லாம் டீட்டெயிலா கொடுத்துருக்காரு. ஆனா புசிக்க வேண்டும். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய. துஷியாங்கிறது ஒரு ஆஃபர், இது ஆண்டவருக்கு செலுத்துறது. இது அவர் நுகர்ந்து பார்க்கிற ஒரு போர்ஷன், இன்னொரு போர்ஷனை புசிக்க வேண்டும். இது நமக்கு எப்படி அப்ளை ஆகுது? எப்பவுமே எல்லாமே பைபிள் நமக்கு இது எப்படி பலிங்கிறது கேட்டீங்கன்னா, ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனம், இந்த ஆனபடியினாலே சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. அப்ப அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் துஷியாங்கிறது இயக்கி நம்முடைய சரீரம் துஷியாக நம்ம கொடுக்கணும். இறக்கங்களை வேண்டும். இதுவே நீங்கள் செய்ய புத்தியுள்ள ஆராதனை. அந்த புத்தியுள்ள ஆராதனை இந்த சரீரத்தை கொடுக்கணும். நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணம் உள்ள பிரபஞ்சத்தின் வேஷம். பல 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 முறை சொன்ன உதாரணம் இருந்தால் நான் சொல்றேன். பிடிக்கும் அந்த ஸ்டேஜில் இந்த ரோமர் சொல்லிக் கொடுக்குற நேரத்தில் பைபிள் ஸ்டடிக்கு ஒரு பொண்ணு வருவான். அவ பேர் சாய் மங்கை. அவ பிரேயர் ஹாலுக்கு வரும்போது நீளமா இங்கிருந்து இதுவரை ஒரு ஒட்டு கமல் மாட்டிக்கிட்டு வந்தான். வந்து பிரேயர்லாம் முடிச்சாச்சு. என் ரூம்ல வந்து இந்த பைபிள்லாம் கொண்டு வர வைக்கிறா. அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து சொல்றா, சாயக்கா அவங்களை பெரிய டாக்டர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி. பெரிய டாக்டர் கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே என்னுடைய கை போச்சு. அந்த 2 கவலையும் டக்குன்னு தூக்கி போட்டான். எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்படியே போய் பெரிய டாக்டர் நிற்கிறார். இதுதான் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். அப்ப அங்க போய் நிற்கல. கமலுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. ஆனா அந்த நேரத்தில் ஒரு ஆக்டா பார்க்கணும். பெரிய டாக்டர் கூப்பிட்டார், சிஜி டாக்டர் லூஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கட்டிக்கிட மாட்டாங்க. ஆனா அங்க போகும்போது மகாவரி சுத்தப்பண்ணாக போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி கமல் தூக்கி போட்டுக்கிட்டாங்க. இது ஒரு ஆக்ட். ஆனா அதான் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை அறியாமல். இதான் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. இத ஆண்டவர் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல காணிக்கைய ஆண்டவர் நுகர்ந்து பார்க்கிறார். வாசிப்போமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம், உபகாரத்தை நான் ஆறாமல் உங்கள் கணக்குகளே பலன் பெருகும்படி உங்கள் கணக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அக்கௌண்ட்ல கணக்கு சேர்றதுக்கு நாம் காணிக்கை கொடுக்கணும். எனக்கு நீங்க காணிக்கை கொடுக்குறீங்களோ ஆண்டவர் அவர் அக்கௌண்ட்ல நம்ம கணக்குல ஏற்றிக்கிறார். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களையும் சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாகிய எப்பாப்ராத்துடைய கையிலே பாரப்பட்டு நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். எப்பாப்ராத்து கையில கிடைச்சத ஆண்டாடி சுகந்த என்ன ஒரு அருமையான. இதுதான் ஒரு பலி. துஷியாங்கிறது சரீரம். புதிய ஏற்பட்ட நம்முடைய சரீரத்தில் காணிக்கை துஷியா. என்ன அருமையான. சரி, முதலாக பலி செலுத்துறதை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த பலியும் அந்த பலியும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21 ஒரு அழிவை பார்க்கணும். இந்த அழிவு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் முகர்ந்து நோவாவுடைய பார்க்கிறாரு. 20 ஆதியாகமம் 20:8 அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகலம் இருக்கும். சுத்தமான சகலம். இந்த சுத்தமானது எல்லாமே மோசே காலத்துல கொண்டு வந்தார். இது இவருக்கு நோவாக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். ஒரே ஆவியார் தானாங்க, வேற ஆவியானார
அந்த ஒரே ஆவியானவர் இவர் கொடுக்க இப்படித்தான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அதை அவர் என்ன தெரிந்து கொண்டு சகல பறவைகளில் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவர்களை பலிபீடத்திலும் தகன பலியாக இட்டார். தகன பலி துஷியா சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார். அப்ப என்ன சொல்கிறானா, இனி நான் இந்த தண்ணினால அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 9வது அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு உடன்படிக்கை வான வில்லாக இருக்கு. நித்திய 13 அது வானத்தின் மேகில் வைத்தேன், அது உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கு. இந்த அடையாளத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் கிருபையின் காலத்துல வாழ்கிற நமக்கு கேட்டுக்கோங்க. கிருபையின் காலத்துல வாழ்கிற நமக்கு வெளிப்படுத்துதல் 4வது அதிகாரம் 3வது வசனம், வீற்றிருக்கிறவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் 16ஆக துவக்கம். சிங்காசனத்துக்கு சுற்றிலும் ஒரு வானவில் இருந்தது. அந்த வானவில் எதை சுருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கிருபையின் காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு தோக்க ஆரம்பிச்சிடும். ஆனா ஒரு நாள் வரும், அந்த வானவேல் போயிடும், உடன்படிக்கை போயிடும். வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 11வது வசனத்துல, நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். அந்த வெள்ளை சிங்காசனத்தை வரும்போது வானவில்ல காரணம் கிருபையெல்லாம் போயிடுச்சு. சரி, இப்ப முதல் முறையாக நம்ம பார்த்தோம் அது எங்க சாக்ரிஃபைஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்து 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம், இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாயிருக்கிறாங்க நம்ம பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம், 5:7, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாயிருக்கிறார். நம்முடைய பஸ்கா என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முன் வந்து இந்த பூமிக்கு வந்து நான் என்னையே பலியாக கொடுக்கிறேன் அப்படின்னு. சரி, இப்ப உங்களுக்கு சில காரியங்கள் சொல்லிச்சு. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த சூழ்நிலையை பார்க்கணும். ஏன் ஆண்டவருக்கு கோபம் வருது? ஏன் வேண்டாங்கிறார்? வேண்டாம்னு சொல்றாரு, அப்படிதான் சொல்றாரு. எனக்கு என்னத்துக்குங்கிறார் பாருங்க. ஏசாயா 1வது அதிகாரம், உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு. இந்த பலிகளுடைய திரள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேக்சிமம் பலி செலுத்தப்பட்டது. இந்த மேக்சிமம் பலி செலுத்தப்பட்டது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்சிமம் ஆனது உங்களுடைய கற்பனைக்கு மேல அது செலுத்தப்படுது. உங்களுடைய கற்பனைகள் எங்கெல்லாம் போகுமோ அதை விட அதிகமாக செலுத்தப்பட்டதை நான் காட்டப்படுது. எடுத்துக்கணும். 1 நாளாகமம் 29வது 1 நாளாகமம் 29வது அதிகாரம் சாலமன் செலுத்துதாங்க மேக்சிமம். 29வது அதிகாரம் 21வது வசனம், திரளான பலியை செலுத்துவது ஆண்டவர் அக்செப்ட் பண்ணாருங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டார், திரள வாங்கிட்டாரு. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 20வது வசனம், கர்த்தருக்கு பலியிட்டு மறுநாளில் சர்வாங்க தகன பலிகளாகிய 1000 காளை, 1000 ஆடு, 1000 ஆட்டுக்குட்டி அவைகளை பான பலியாக இஸ்ரவேல் அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்து கர்த்தருக்கு கூட பூஜை பண்ணாங்க. இதுதான் மேக்சிமம் செலுத்தப்பட்டது. ஆனா இத எப்படி ஆண்டவர் கனெக்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 18, உங்கள் முன்னோரால் பாரம்பரியமாக அனுசரித்திருந்த வீணாத நடக்கிறது வாஸ்துக்கள் வெள்ளி பொன்னாலும் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துடைய விலையேறப்பட்டனால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். சரி, இப்ப பிரச்சனை எங்க வந்துச்சுங்கிறத நான் காட்டுறேன். ஆண்டவர் அக்செப்ட் பண்ணார், திரளான பலியை ஏற்றுக்கொண்டார், 1000 வாங்கிட்டாரு, மக்கள் சந்தோஷம் பண்ணாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பலியை இவங்க ஆண்டவர் அக்செப்ட் பண்ணாததுடைய காரணத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். முதல்ல பழைய ஏற்பாட்டில் இருந்து வசனத்தை பார்க்க போறோம், புதிய ஏற்பாட்டுக்குள்ள போக போகிறோம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 41வது 7:41, ஸ்தேவா அவங்கள பத்தி கிளீனா சொல்றாரு, நீங்க இப்படித்தாம இருந்தீங்க அப்படின்னு சொல்லி. கோபம் வந்துச்சு. காரணம்னா பாருங்க, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 41, அந்நாளிலே கன்று குட்டிகளை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு, இதையும் துஷியானதா இருக்குது.
நல்லா கேட்டுங்க. துஷியாங்க வார்த்தை தான் இருக்கு. அதுல வந்து அந்த பலிங்கிறது பலிதான். ஆனா யாருக்கு செலுத்த போறது வித்தியாசம். இங்க பாக்குறீங்க, இந்த பலியும் துஷியா தான் சேம் வேர்ட். அந்த விக்கிரத்துக்கு பலியிட்டு தங்கள் கையின் கரிகளை கழுவுது. தங்கள் கையின் கரிகள். அப்ப அவங்க ரொம்ப ரசிச்சு அந்த கண்ணுக்குட்டியை பார்த்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். அந்த பலி செலுத்தும் போது அதை அப்படியே தான் கொரோனா இருக்கும். அதங்க முகம் தான் பார்க்கும். ஆனா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி, ஆண்டவருக்கு சரி விட்டுட்டு போயிடுவாங்க. விட்டுட்டு போகும்போது சொல்லவே மாட்டார். அவங்க நினைப்பாங்க இன்னும் நாங்க ஆண்டவர் எங்களோட தான் இருக்கான்னு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. யுத்தம் வருது. 1 சாமுவேல்ல உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போறாங்க. அவங்க நினைச்சாங்க பெலிஸ்தர் வந்து கீழே விழுந்துறாங்க. ஆனா ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டார். விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவளை ஒப்பு கொடுத்தார். அங்க போய் அப்ப ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறாங்க. நம்மள ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. நம்ம வேதத்தோட இருக்கும். உள்ள போறோம். இன்னும் நம்ம கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். இது வேற. ஆனா ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே 40 வருஷம் காணிக்கை பலி எங்களுக்கு செலுத்தினீர்களா அப்படி ஒரு கேள்வி. 40 வருஷம் உன்னை யோசிச்சேன்லப்பா, உன்னை பால் தேசம் அப்ப நீ எனக்கு பலி செலுத்தினியா? செலுத்தல. நான் கேட்டேன், நான் கேட்கவே இல்லை. ஆனா நம்மளா கொடுக்கிறது ஆக்ட் ஆஃப் ஆஃபரிங். 43 பணிந்து கொள்ளும்படிக்கு நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோலோய்க்கு கூடாரம், உங்கள் தேவனாகிய ராம்பான் என்னும் நட்சத்திரத்தையும் சுரூபத்தையும் சுமந்தீர்களே. ஆகையால் நீங்கள் பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடியேறப்படும் என்று தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. எந்த தீர்க்கதரிசி புஸ்தகம்? நான் காட்டுறேன். ஆமோஸ். ஆமோஸ் 5:26. ஆமோஸ் 5:26. நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மூளைக்குடைய கூடாரத்தை, உங்கள் தேவர்களின் நட்சத்திரமாகிய ராசியாகிய உங்கள் சொர்பங்களையும் சர்ப்பத்தையும் சுமந்து வந்தீர்கள். சொல்லிக்கிறேன் அதேதான் பாருங்க. 25 இஸ்ரேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்திரத்தை 40 வருஷங்கள் எனக்கு காணிக்க செலுத்தினீங்க. அப்ப தேவா ஆமோஸ்ல இருந்து எடுத்து சொல்றாரு. அதுவும் பலிதான். ஆனா ஆண்டவர் அந்த பலியை வெறுக்கிறார். அந்த பலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆண்டவர் அக்செப்ட் பண்ண முடியல. சரி, இப்ப உங்களுக்கு பேக்ரவுண்ட் காமிச்சிட்டேன். எபிரேயர் வார்த்தை நம்ம பார்த்து துஷா முடிச்சாச்சு. இப்ப நம்ம ஆண்டவர் எப்படி இவங்க கொண்டு போறாங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? தேவனுடைய எதிர்பார்ப்பு ஒரு எதிர்பார்ப்பு வாசிக்கணும். 1 சாமுவேல்ல ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இருக்கு. நீ பலி செலுத்துற பிரலாபடி எனக்கு தேவையில்லைங்கிறார். ஆனா அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அதுக்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் செய்வதற்குள் நலம். என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சாமுவேல் வந்து லேட் ஆயிடுச்சு. சவுல் ராஜா வைத்தார். அவர் டென்ஷன் ஆறார். என்ன லேட் ஆகுது. செல்போன் இருந்தா கூட போன் அடிச்சு கேட்கலாம். என்ன சாமுவேல், வேர் ஆர் யூ, ப்ளீஸ் டெல் மீ, ஹவு லாங் வி ஹேவ் டு வெயிட் அப்படின்னு அவங்க லாங்குவேஜ் கேட்டுருப்பார். ஆனா போன் இல்லை. அதனால என்ன செஞ்சிட்டாரு, அவசரப்பட்டு பலி செலுத்திட்டார். பலி செலுத்துற உடனே சாமுவேலுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், சாமுவேல் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். சாபத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டது உட்கார வச்சிருக்காரு. இப்ப டைரக்டா சொல்றாரு, இல்லப்பா நீ செஞ்சது தப்பு. 23 ரண்டகம் பண்ணுதல், பில்லி சொல்லி பாவம், முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கு விக்கிராரம் எல்லாம் ஈக்குவல். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததுனாலே அவர் மணி ராஜாதவர் ரிஜெக்டட். சில குவாலிட்டி எல்லாம் ஒரு ரிஜெக்டட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்க சூப்பரா இருக்கும். ஆனா ஒரு சின்ன டெஃபெக்ட் இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். இது ஆண்டுடைய எதிர்பார்ப்பு. சரி, இந்த பலி இன்னைக்கு இது நம்மளோட இணைக்குதுங்க. இந்த பலி நம்மளோட எப்படி இணைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம்
50வது அதிகாரம் 5வது சங்கீதம் 50:5. பலிகளினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை இடத்துல கூட்டுங்கள். பலிகளினாலே உடன்படிக்கை, ஒரு பலி. இந்த பலி நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் பஸ்காவாகி பலி ஆயிட்டார். அதனால நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒரு நாள் கூட்டுகிறார். எப்படி கூட்டுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனம். இந்த பஸ்கா என்ன சொல்றாரு அப்படின்னா, இது என்னுடைய சரீரம், இதனுடைய ரத்தம், இதை நீங்க பானம் பண்ணுங்கள், இதை புசியுங்கள்னு சொல்லிட்டு, இது ஒரு புதிய உடன்படிக்கைங்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை மூலமாக ஆண்டவர் என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்க. எங்க கூட்டுறோம்? அவரிடத்துல கூட்டுறோம். எதற்காக கூட்டுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 23வது வசனம் சங்கீதம் 50:23. சோஸ்திர பலியிடுகிறவன், இது ஒரு பலிங்க. இந்த வழியை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார், என்னை மகிமைப்படுத்துகிறார், தன் வழியை செய்யப்படுத்துகிற வெளிப்படுத்தும். சரி, ஒரு பலியை பார்க்கிறோம். அது நம்மளோட இணைக்கிற ஒரு பலி. ஆண்டவருக்கு எந்த பலி பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 51:16. பலியை நீர் விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலி உமக்கு பிரியமில்லை. தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்கொண்ட ஆவிதான். தேவனே நொறுங்கொண்டதும் நறுங்குண்டமான இருந்ததை நீர் புறக்கணியர். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அண்ணால் வந்து ஸ்டைலா வந்து ஹாய் ஹவ் யூ அண்ணால் யூ நோ மீ அண்ட் இங்கிலீஷ்ல நுனி நாக்கில் பேசிக்கிட்டு, ஆண்டவரே ப்ளீஸ் கிவ் மீ எ சைல்ட், உங்களுக்கு தெரியுங்களா ஆண்டவரே அப்படின்னு ஸ்டைல் அப்படி பேசுறவங்க இருக்காங்க. ஆனா அண்ணாளுடைய இருதயத்தை பார்த்தீங்கன்னா உடைஞ்சி உடைஞ்சி உடைஞ்சி, நான் மன கிளேசமுள்ள ஆண்டவரே, கண்ணீர் விட்டு அழுது 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 ஆண்டவரெல்லாம் கடந்து போகவே முடியலங்க. அதனால சொல்றாரு, உங்களால் புறக்கணிக்கவே முடியாது ஆண்டவரே. 19. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் நீதியின் பலியும் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பலிவன் காலை, உதடுகளுடைய காலையை பலி செலுத்துங்க. இது ஆண்டவருடைய ஒரு விருப்பம். சரி, எரேமியா 6வது அதிகாரம் 20வது வசனம். எரேமியா 6:20 வாசகம். சேபாவில் இருந்து வருகிற தூப வர்க்கம், அதாவதுங்க ஃபாரின், நமக்கெல்லாம் ஃபாரின் மோகம் இருக்கும் தெரியுமாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சாதாரண அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது, நம்ம ஃபாரின்ல இருந்து இதை கொண்டு வரணும்னு சொல்லி சேபாவில் இருந்து வருகிற தூப வர்க்கமும் தூர தேசத்தில் உள்ள சுகந்த பட்டையும் எனக்கு என்னத்துக்கு கேட்டா. ஒரு சில அந்த ஃபாரின் மோகத்தில் இருப்பாங்க. எங்களுடைய மாமா அவர் இறந்தார், ஏன்னா அவர் வீட்டுக்கு கூட்டு போறாரு, தக்கலையில் அவர் வீடு. சிஜி நான் கூப்பிடுவார், எங்க மாமா இல்லை, சின்ன பையன் நான் அவர் முன்னாடி. எல்லாமே ஃபாரின் பாரு, ஏசி ஃபாரின், ஃப்ரிட்ஜ் ஃபாரின், டாய்ஸ் எல்லாம் ஃபாரின். அங்க நான் பார்த்ததுல 3 பேர் தான் லோக்கல். எங்க மாமா, அத்தை, அந்த வேலைக்காரங்க, இது மட்டும்தான் லோக்கல், இதெல்லாம் ஃபாரின். ஆண்டர் இது ஃபாரின் கொடுத்து நான்லாம் பயந்துரு நீ நினைக்காத அப்படிங்கிறாரு. அதனால ஆண்டர் 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்து மற்ற பலிகளை குறித்து அவர்களோட பேசினதையும் கட்டிட்டு நீங்க பாருங்க. நான் எல்லாம் சொல்லியிருக்கேன், உன் இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது. இப்ப இதுல ரொம்ப அடுத்து என்ன முக்கியம்னா, ஒரு ஸ்பெஷல் தண்டனையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தண்டனையே ஸ்பெஷல். அது என்ன அப்படின்னு கேட்டீங்க, எரேமியா 19வது அதிகாரம் 19:13. ஆண்டவருக்கு எங்கிருந்து எதாவது போகணும் தெரியும். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, எந்தெந்த வீடுகளிலிருந்து வானத்தின் சகல சேனைக்கும் தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு வான பலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளில் எருசலேமில் வீடுகளிலும் யூதாவிலிருந்து
என்ன ஆக்கணும், அங்க இது எல்லாத்தையும் நான் அழிச்சு போடுங்க, தோப்பேத்துக்கு வேணா ஆக்குவேன்ட்டு. இது ஸ்பெஷல் தண்டனை. ஆண்டவர் சில காரியத்தை அங்கீகரிக்கப்பாரு, அங்கீகரிக்க மாட்டார். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கல. ஆபேல் காயின், ஆபேலுடைய பலியை ஆண்டவர் அங்கீகரித்தாரு, காயின் பலியை அங்கீகரிக்கல. எப்படி அங்கீகரித்தார், எப்படி அங்கீகரிக்கல அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? பைபிள்ல இருந்து ஒரு சம்பவத்தை காட்டுறேன். இது எனக்கு இது கனெக்ட் பண்ணி பார்க்கிறேன் நான். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல மனோவாவுடைய மனைவிக்கு பெயர் என்ன அப்படின்னு மலடி. அப்படித்தான் நான் சொல்லல. 13வது அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் மனோவா, அவள் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தார். அது பிள்ளை பெறாத மலடியாகிய நீ பேருக்கா மிஸ்ஸஸ் மனோவான சொல்லலாம். ஆனா தேவதூதன் மிஸ்ஸஸ் மனோவான சொல்லல. என்ன சொல்றாங்க? மலடி. அந்த மலடிய என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு பலி செலுத்துறாங்க. 13வது அதிகாரம் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார் மனோவா. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து வரும் அளவு தரித்திருக்கோம். கர்த்தருடைய தூதனான மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொல்வதனால நான் உன்னை உணவை புசிப்பேன், புசிக்குவேன். இருக்க சொல்ற, ஆனா சாப்பிட மட்டும் நினைக்காத. வெரி குட், தேங்க்யூ. உமக்காக சமைத்துக் கொண்டு. அப்ப கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்ன, நான் ஒன்று புசிக்க மாட்டேன். நீ சர்வாங்க தகன பலியை இட வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு செலுத்து என்று சொல்லி கர்த்தர் மனோவா. அப்ப மனோவா கர்த்தருக்கு வெயிட் பண்ணுங்க. அப்ப என்ன செய்யறான்னா 19வது வசனம், மனோவா போய் வெள்ளாட்டு குட்டி போஜன பலியும் கொண்டு வந்து அந்த கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அதிசயம். அது என்னன்னா, அக்னி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேரம் எழுந்துச்சு. ஒரு அதிசயம் நடக்குதுங்க. இது என் கண்களுக்கு முன்னாடி ஆண்டவர் அக்செப்ட் பண்றாரு. இது அங்க நடக்கல. புரியுதா? ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேரம் எழுந்துட்டு கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்திலிருந்து ஜுவாலையின் மேலே ஏறி போனார். இந்த பலிபீடம் இது ஒரு பலி. ஆனா இதுல என்ன ஒரு காரியம்னா, உங்களுக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை உங்களுக்கு டீச் பண்ண போயிருக்காங்க. ஆண்டவர் பலியை கண்ட இடத்துல செலுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க செலுத்துங்கிறார். அதாவது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை செஞ்சானா நீங்க அந்த அதிசயத்தை பார்க்கலாம். ஐயா இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா வேஸ்ட். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருவேமில்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. துஷா பலிங்கிற ஒரு காரியத்தை ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.